வணக்கம் இந்தியா. நாலாவது நாளாக நமது சந்தைகள் வீழ்ச்சியை தழுவியுள்ளது. 124 புள்ளிகள் இறங்கி 23,871 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 814, டிக்ளைன்ஸ் 2140. மெயினாக இந்த ஃபோர்த் டேயாக மார்க்கெட் இறங்குவதற்கு இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் எஸ்கலேட் பண்ணுறது தான் முக்கிய காரணம். ரெண்டாவது, இந்த $100 பர் பேரலை க்ரூடு தொடக்கூடும் என்ற ஒரு பதப்பதப்பு எல்லா நாடுகள்லையும் வந்திருப்பதையும் பார்க்க முடிஞ்சது. இது இது மாதிரி $100 போச்சுனாக்கா அது கன்சர்ன் ஃபார் இந்தியா இஸ் வெரி ஹை. ஏன்னா நான் முதலே சொல்லியிருக்கேன், நம்ம தான் மூணாவது லார்ஜஸ்ட் இம்போர்ட்டர். ஸோ அதனால் வைடன் த ட்ரேட் டெபிசிட் ஹர்ட் எக்கானாமிக் க்ரோத்தில் ஒரு தடை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என்ற ஒரு சென்டிமெண்ட்டில் இன்றைய தினம் நிஃப்டி 50 ஓப்பன் அட் 23,904. பட் இன்ட்ராடே ஹை அரௌண்ட் 23,990 வரலையும் போச்சு. 24,000 தாண்ட முடியல. பட் அந்த இடத்துல ஒரு பர்சிஸ்டன்ட் செல்லிங் மார்னிங் செஷன்லேயே வந்துடுது. ஸோ இண்டெக்ஸ் ஷார்ப்லி லோவர் ஆச்சு. செல்லிங் ப்ரெஷர் ஆஃப்டர்நூனில் இன்டென்சிஃபை பண்ணினது. ஸோ பெஞ்ச் மார்க்கை இன்ட்ராடேலோ 23,807.20. பட் சம் லேட் பையிங் கொஞ்சம் அந்த லாஸஸை ட்ரிம் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லலாம். ஸோ டிஸ்பைட் த ரெக்கவரி, இண்டெக்ஸ் பிலோ இட்ஸ் ஓப்பனிங் லெவலில் தான் இன்றைக்கி இருக்குது. இது என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுன்னா, காஷியஸ் மார்க்கெட் சென்டிமெண்ட்டை இது நமக்கு வலியுறுத்துகிறது. மேலும் பேங்க் நிஃப்டியும் பார்த்தோன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 1%, மோர் தென் 500 பாயிண்ட்ஸ் வீழ்ச்சி. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 1.37% அது மாதிரி ஹாவர் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ 13.5 நிற்கிறது. ஒரு இன்க்ரீஸ்டு மார்க்கெட் வாலட்டிலிட்டியை அது மூலியமாகவும் பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். செக்டரல் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோன்னா இன்றைக்கும் வீக்காக தான் இருக்குது. ரெண்டு செக்டார் தான் ஏறி இருக்குது 11. ஆட்டோ அண்ட் மீடியா ஸ்லைட்லி பையிங் ஆக்டிவிட்டி. ரியாலிட்டி, மிட் செலக்ட் அண்ட் பிஎஸ்யூ பேங்க் ஹெவி செல்லிங். அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வைத்து பார்க்கும் பொழுது மார்க்கெட் பெர்த் ரிமைன் ஒரு ஃபோம்லி நெகட்டிவாக காமிச்சிருக்கு. ஸோ இந்த ப்ராடர் பேஸ்ட் வீக்னஸ் அக்ராஸ் த மார்க்கெட் இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. 63 பங்குகள் 52 வீக் ஹையையும் 55 பங்குகள் 52 வீக் லோயும் டச் பண்ணியிருக்கு. அடிஷ்னலாக 78 பங்குகள் அப்பர் சர்க்கியூட், 86 பங்குகள் லோவர் சர்க்கியூட்டை டச் பண்ணியிருக்கு. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன்ஸில் ரிமைன் இன்னைக்கு ஃபோக்கஸில் பார்த்தோம்னாக்க ஸ்டாக்ஸ் லைக் டாக்டர் ரெட்டி. ஸோ அது இன்றைக்கும் 1.39% வீழ்ச்சி அடைந்து கிட்டத்தட்ட ஒரு 52 வீக் லோவை டச் பண்ணியிருக்கு. அதுபோல் HPCL 2.54%. எல்லாமே குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸினுடைய இம்பேக்டு. ஸோ NTPC கிரீன் எனர்ஜி ஒரு 6% ஏறி இருக்குது. ஸோ மார்ஜினல் இன்க்ரீஸ் இன் குவார்ட்டர்லி ப்ராஃபிட்டு. இன்றைக்கி நிஃப்டி 50 ஏறிய பங்குகள் பஜாஜ் ஆட்டோ, SBI லைஃப், M&M, TCS அண்ட் ஐஷர் மோட்டார். இறங்கினதில் அதானி என்டர்பிரைசஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், நெஸ்லே, அதானி போர்ட், பஜாஜ் ஃபைனான்ஸ் இவையெல்லாம் வீழ்ச்சி அடைந்த பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் தங்கம் இன்னைக்கு 1,801 ரூபாய் இறங்கி 1,43,000, வெள்ளி 4,765 ரூபாய் இறங்கி 2,22,000, க்ரூட் ஆயில் 388 ரூபாய் ஏறி 8,798 மணியமை கொண்டிருக்கிறது. பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோன்னா ஜிந்தால் ஸ்டீல், சுந்தரம் ஃபேஸ்னஸ் அண்ட் டிவிஎஸ் மோட்டார் நடந்துள்ளது. நிஃப்டி ஃபியூச்சர் இன்னைக்கு வால்யூம் பிலோ அவரேஜ், பேங்க் நிஃப்டியும் பிலோ அவரேஜ் வால்யூம். மார்க்கெட்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் அ நியூ ஈவெண்ட்ஸ் ஆர் ஒரு பிக் நியூஸ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு இன்டெசிஸ்னஸ், அதாவது ஒரு போஸ்ட்மெண்ட் ஆஃப் ரேலியை மார்க்கெட்டில் பார்க்க முடிகிறது. ஸோ அதனால் நாளைய தினம் வாலட்டிலிட்டி மிகுந்து காணப்படும். அதனால் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.